நூலின் உரை குறித்து பேராசிரியர் பண்பாளர் திருமலை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைப்பதில் பெருமை கொள்கிறேன், அன்பு கொள்கிறேன், பாசம் கொள்கிறேன். வாருங்கள், அணிந்துரை தாருங்கள் பேராசிரியர் பெருமகனாரை. தன்னை கட்டிக்கிட்ட பொண்டாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க சரியா வேலைக்கு ஏத்துனாதான் இவ்வளவு பெரிய வளர்ச்சி வரும். ஏன்னா நான் வீட்டுல இருந்து பல்வேறு கல்வி பேச போறேன். போகும்போது என்ன சொல்லி அனுப்புவாங்க அப்படின்னா அம்மா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆனா அம்மாவினுடைய ஆசீர்வாதத்திலே நம்ம வெளியே செல்லுவோம். தன்னுடைய மனைவியினுடைய பிரார்த்தனையால தான் வீட்டுக்குள்ளே நுழைவோம். அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவின்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தனித்தனியா இருக்கும், கணவன் மனைவின்னு சொல்லுவோம். ஆனா ஒரு பெண் திருமணமாவதற்கு முன்னாடி அவங்க அவங்களுடைய எண்ணம் தெரிய வெளிப்படுத்துவாங்க. எது கேட்டாலும் அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க. ஆனா திருமணம் ஆக போகுது, திருமணம் ஆகிடுச்சுன்னு சொன்னா அதே பெண் கிட்ட ஏதாவது ஒண்ணு கேட்டு பாருங்களேன், ஏமா நீ என்ன சொல்ற அப்படின்னா, நான் என்ன சொல்றது அந்த ஆட்சியை கேட்டுக்க. ஆனா சொல்லி அனுப்பிடுவாங்க, பூராத்தையும் சொன்னது பூரா சொல்லி அனுப்பிட்டு கூட்டத்தில் ஒப்புக்கூட போது சொல்லுவாங்க, என்கிட்ட எதுக்குங்க கேட்டீங்க, அவர்கிட்ட கேட்டுக்கங்க, எதுவா இருந்தாலும் இனி அவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு முன்னாடி அவங்க மனசுல யோசிச்ச அந்த பெண் திருமணத்திற்கு பிறகு அவனுடைய கண்ணில் யோசிக்கிறாங்க. யாருடைய கண்ணில்? அவனுடைய கண்ணில். அதனாலதான் கண் அவன் அப்படின்னு வந்துச்சு. அந்த கண் அவன் என்ற வார்த்தை தான் லாபோக்கில் கொஞ்சம் கொஞ்சமா மருவி மருவி கண்ணவன் 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 வந்து கணவன் ஆச்சு. அவங்களுடைய மனைவிக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அந்த மணிமாறன் மனைவியை ஏற்றுக்கிறார் இல்லையா, மனைவி என்றால் இல்லம் என்று அர்த்தம். இருப்பாங்க வி வெற்றி அப்படின்னா வி வெற்றிக்கு அடையாளம். மனை வி, மனை என்றால் இல்லம் என்ற அர்த்தம், வி என்றால் வெற்றி என்ற அர்த்தம். இல்லத்தை வெற்றிகரமாக நடத்துபவன் தான் மனைவி. கணவன் சொல்லும்போது நிறைய ஆண்கள் கைதட்டலை பார்த்தேன். மனைவி சொல்லும் போது கைதட்டல் பார்க்கும்போது போப்பா போ இந்த ஆளை கட்டி. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நமக்குன்னு யாரு இருக்காங்க, ஜென்மம் இருக்காங்க எனக்கு தெரியாது. ஆனா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த பேனாவுக்கு ஏற்ற மூடிதான் வந்து சேரும். சாமி விட்டு வந்துடு, சாமி விட்டு வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு மூடி போய் சாமிகளை கொண்டு திரும்ப வரும்போது மனைவி அந்த கணவனுக்கு என்னம்மா இன்ன வரைக்கும் கூப்பிட்டு
வாங்க நீங்க வேற, அதை நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு சும்மா சொல்லு அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சான், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் எனக்கு வீட்டுக்காரா வரணும்னு வேண்டிட்டேன் அப்படின்னு. ஆனா அதுக்கு முதல் நேரம் வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்த அந்த அம்மா ஆள் மனசுக்குள்ள சொல்றது, இவனை விட்டா நமக்கு வேற சரியான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு பாத்தீங்களா? அதுதான் உண்மையான மனசு. அந்த கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒன்றை பெற்றெடுக்கும் போது அந்த பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பேர் குழந்தைன்னு பேரு. அந்த குழந்தை பிறந்தன அவங்க 2 பேருக்கும் ப்ரமோஷன் கிடைச்சு அப்பா அம்மாவா மாறிடுவாங்க. அதை பார்க்கும்போது உள்ள மட்டும் எனக்கு மிக மகிழ்ச்சி. ஒரு அப்பா அம்மாவா மாறி அந்த கடிதையில ஒன்று சொல்லியிருந்தாரு, இளநீர் விற்பவன் குளிர்ச்சிக்காக இளநீர் விற்றான், ஆனால் அவன் திரும்ப கொடுத்த காசு சூடாகி இருக்கு. இவ்வளவு அழகான வாசம் இருக்கு. குளிர்ச்சிக்காக இளநீர் கொடுத்தவன் கொடுத்த காசு சூடாக இருந்தது. ஏனென்று சொன்னால் அவனுக்கு அவ்வளவு வறுமை. இந்த சமூகத்தினுடைய வெளிப்பாட இந்த ஒரே ஒரு கவிதையில கூட நிச்சயமா சொல்லிட முடியும். இதே மாதிரிதான் அவர் எழுதியிருக்கக்கூடிய எல்லா கவிதையும். அந்த அப்பா அம்மாவுக்கு மட்டும் என்னன்னு மட்டும் சொல்லிட்டு விடைபெறேன். மணிமாறன் நீடு வாழணும். அவங்க மனைவி எப்படி சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் முரணிங்களா, உன்னை பார்த்து ஒரு கால்கட்டை மட்டும் போட்டு விட்ட பிறகு நீ எப்படி சுற்றுறேன் பார்ப்போம்னு சொல்லி கல்யாணம் ஆன பிறகு ராத்திரி 2 மணிக்கு வந்தவன் சாயந்தரம் வெளியே போக மாட்டீங்க. என்னடா அப்படின்னா பார்த்து வரமாட்டேங்குது. அந்த ப்ரமோஷன் வாங்கின பிறகு அந்த கணவன் மனைவி அந்த ஒரு வாசனை போதுங்க. அப்பா அம்மாங்கிற ப்ரமோஷன் கிடைக்கும் போது இந்த உலகத்துல எந்த மொழியில என்ன இருக்குங்கிறதா எனக்கு தெரியாது. ஆனால் அம்மா அப்பாங்கிற 2 வார்த்தை நம் தமிழ் சமூகத்திற்கு மிகப்பெரிய சொத்து. மணிமாறனை பெற்றெடுத்த தாயும் தந்தைக்கும் மிகப்பெரிய சொத்து. அப்பா அம்மாங்கிற வார்த்தை ஆ பிளஸ் இம் பிளஸ் மா, அம்மா. இந்த அம்மாங்கிற வார்த்தையில ஆ என்ற முதல் எழுத்து உயிரெழுத்து. அந்த உயிரை கொடுத்தவன் ஆண், முதல் எழுத்து ஆ. அந்த உயிரை கொடுத்தவன், அந்த அணுவை கொடுத்தவன் ஆண், அப்பா. ஆங்கிற எழுத்துல முதல் எழுத்து. ஒரு பொருளை சிறுசா இருக்கிறத பெருசாக்கி கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன எழுத்து போடுவோம்னா மாங்கிற எழுத்து போடுவோம். இப்ப பட்டம் இருக்கு, முட்டவாளை, அதுக்கு பெருசு எழுத்துன்னு பாத்தீங்கன்னா மாவட்டம். அப்ப இந்த மாங்கிற எழுத்து எப்ப பயன்படும்னா சின்ன பொருளை பெருசாக்குறதுக்கு பயன்படும். அந்த இடத்துல இந்த அணுவை உயிரை கொடுத்த அப்பாவினுடைய முதல் எழுத்து ஆ. பெருசாக்கி உள்ள வயிற்றுல கருவறையில சுமந்து பெருசாக்கி கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்கறத பெருசாக்கி கொடுத்ததுனால 3வது எழுத்து மான்னு போட்டுட்டான். ஆனா தமிழன் அந்த ஆவுக்கும் மாவுக்கும் நடுவில் போய் எழுத்து போட்டாங்க பாருங்க. என்ன எழுத்து? என்ன எழுதுன்னு ஒரு பொண்ணு சொல்லுது. இருந்தே வாக்கியம் கேள்விட்டே இருப்பாங்க. ஆவுக்கும் மாவுக்கு நடுவில் போட்ட எழுத்தினுடைய எண்ணிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா இம் என்பது தமிழிலே 10வது எழுத்து. சற்றை சிந்தித்து பாருங்கள். தாய் தன்னுடைய கருவறைக்குள்ளே 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கிறார் என்ற காரணத்திற்காக அந்த ஆவுக்கும் மாவுக்கு நடுவில் இம் என்ற எழுத்தை உள்ள போட்டு அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் வெளியில அழுதுட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை அப்படின்னு அந்த குழந்தை அழுதுன்னு எல்லாரும் முகத்திலையும் சிரிப்பு வந்து. ஏன் தெரியுமா? என்னுடைய பிள்ளை என் வழியை புரிந்து கொண்டது என்பதற்காக அம்மா அந்த ஒரு செகண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லா தாய்மார்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். Not omelets. The book of
மணிமாறன் வேறாக இருக்கும் பொழுது விழுதுகளாக இருந்து இதற்கு பின்னால் செயல்பட்ட ஆளுநை பெருமக்கள் அத்தனை பேருக்கும் பலன் பலத்தை பார்த்தாலேதான் தெரியும். ஆனா அந்த பலத்தினுடைய பலன் மண்ணுக்குள்ள இருக்க வேலை செய்யக்கூடிய வேலை என்பதை மட்டும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஆளிலை மணிமாறனும் சரி, மேடையில் வீட்டிலிருந்து புத்தகத்தை வெளியிட்ட பெரியோர்களுக்கும் சரி, என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் சொல்லி இங்கு இருப்பவர்கள் லேசா கையை பிரிச்சு